ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மறைக்காயா. யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. இந்த படம் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு படம் பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் காட்டப்பட்ட முஸ்லீம்னாலே ஏன்னா அவர் ஒரு ஜிப்பா போட்டு நம்மளுக்கே கிம்மலுக்கேன்னு இந்த மொழிக்கும் இந்த நாட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் முஸ்லீமாக பிரதிநிதித்துவப்படுத்தப்படுவாங்க. நீங்கள் உங்கள் ஆளுங்க படம் பார்க்க வருவாங்களா? உங்கள் ஆளுங்கிட்ட இல்லாத பணமாக எங்கே கேட்டு வர்றீங்க? அப்படி இல்லை. இப்போ நான் தோல்பாவை குத்தை பற்றி படம் எடுக்கும்போது தோல்பாவை குத்து கலைஞர்கள் படம் பார்ப்பாங்களான்னு கேள்வி கேட்டதுக்கு அவங்களுக்காக மட்டும் எடுக்கப்படல இல்லையா? படம்ங்கிறது எல்லாருக்கும். இப்போ அவதார் படத்தை ஏலியன்ஸாக பார்த்து சின்ன ஒரு கேள்வி கேட்க முடியாது. விழித்திரு மாதிரியான பொலிட்டிக்கல் ஃபில்மும் நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஏன் அதை அரசியல் ரீதியான ஒரு படமாக அல்லது வேறு ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு ஏரியாவுக்குள்ளே போகாதுக்கு என்ன காரணம்? ஆக்சுவலாக ஹபீபியே பொலிட்டிக்கல் படம் தான். இன்றைக்கி காலகட்டத்தில் இந்திய சூழலில் இஸ்லாமியர்கள் இயல்பான வாழ்க்கையோட உன்ன மாதிரி என்ன மாதிரி அவனை மாதிரி இவனை மாதிரி அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்கிறதே பொலிட்டிக்கல் தான். முழங்குறதோ இல்லை வெளிப்படையான முழக்கங்களை மட்டுமே அரசியல் கிடையாது. இந்த படத்தில் இஸ்லாமியர்கள் வாதிகள்னு சொல்லும்போது இஸ்லாமியர்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்கிறதே ஒரு அரசியல். இஸ்லாமியர்களுக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம்னு தொடர்ச்சியான கேள்வி கேட்கப்படும் போது காயிதே மில்லத் புகைப்படத்தை தமிழ் சினிமாவில் முதல் தடவையாக காட்டுறது ஒரு அரசியல். காயிதே மில்லத்துடைய படத்துக்கு கீழே எல்லா வளமும் பெற்ற மொழி எங்கள் தமிழ் மொழின்னு போடுறது ஒரு அரசியல். ஒரு பெண் தனக்காக ஏன் பேசலை அப்படின்னு கேட்குற இடத்துல எதிரிகளின் வார்த்தைகளை விட நண்பர்களின் மௌனத்தையே நாங்கள் இறுதியில் கணக்கில் எடுப்போம் அப்படின்னு மார்ட்டின் லூதர் கிங்கோடைய வரிகளை போட்டு பொது சமூகத்துக்கான கேள்வியாக கேட்கறது ஒரு அரசியல். ஆகாயம் தமிழ் பிரசன்ஸ் அபிபி சக்ஸஸ் மீட் ரவுண்ட் டேபிள். பொதுவாக ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 2 விதமான கமெண்ட் வரும். படம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை அப்படின்ட்டு. பட் ஒரு சில படங்கள் தான் படம் பார்த்துட்டு போனதுக்கப்புறமும் எவ்வளோ நாள் கழித்து திரும்ப அதை யோசித்தாலும் ஏதோ ஒரு தாட்டை நமக்கு ப்ரொவோக் பண்ணிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட படமாக ஹபீபி இன்னைக்கு மக்கள் மத்தியில் கொண்டாடப்பட்டு இருக்கு. ஹபீபியினுடைய டீம் ஊடகவியலாளர்கள் நிறைய பேர் இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஹபீபி படத்தினுடைய இயக்குனர் திரு மீரா கதிரவன் அவர்கள், ஐயா நம்மளுடைய கஸ்தூரி ராஜா அவர்கள், அப்புறம் படத்தில் நடித்த நடிகர் ஈஷா, தனுஸ்ரீ, அதுக்கப்புறம் படத்தினுடைய க்ரூ எல்லாருமே இருக்காங்க, ஊடகவியலாளர்களும் இருக்காங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகுது. ஒருத்தர் கேட்டு மற்றவங்க பதில் சொல்கிறத தாண்டி அப்படியே மிக்ஸ்டாக எல்லாருமே பதில் சொல்லலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அவங்களோட ஐடியாஸை. அண்ட் நம்ம க்ரூவும் நிறைய கேள்விகள் கேட்க போகிறாங்க. சுவாரஸ்யமாக போகுது. ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். ஒரு 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 சிறப்பான ஒரு வெற்றி படத்தை கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. அதுக்காக நீண்ட ஒரு ட்ராவல், நிறைய கஷ்டங்கள். முதல்ல டேரக்டர்கிட்டருந்தே போயிடலாம். இந்த படம் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு படம் பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? திடீர்னு தோணுனதா இல்லை ரொம்ப நாள் ஒரு திட்டமிட்டு இந்த மாதிரியான ஒரு படம் பண்ணணும்னு உங்களுக்கு ஐடியா இருந்ததா? எல்லோருக்கும் வணக்கம். ஹபீபிங்கிற படம் டைட்டில் பின்னாடி தான் ஷானா ஒரு இஸ்லாமிய வாழ்வியல் பின்புலத்தில் ஒரு படம் பண்ணணுங்கிறது ஒரு நீண்ட நாள் திட்டங்களாகவே இருந்தது. அதுக்கான முயற்சிகள் 2-3 முறை செஞ்சு பார்த்து அது நடக்கலை. இப்போ இந்த கோவிடுக்கு பிறகு நேசம் என்டர்டெயின்மெண்ட் நான் அப்ரோச் பண்ணி இப்படி படம் பண்ணலாங்கும்போது நான் வேறு ஒரு படத்துக்காக ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஒரு பெரிய ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டை எழுதிக்கிட்டு இருந்தேன். சரி, இப்போதைக்கு இந்த படம் பண்ணால் தான் சரியாக இருக்கும். நானுமே கொஞ்சம் பெரிய லெவலுக்கு போயிட்டால் திரும்பி இந்த இடத்துக்கு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி தோணும்போது நம்ம பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி பண்ணோம். 2 விஷயம். ஒன்று கொஞ்சம் சமூக பொறுப்புள்ள ஒரு கலைஞனாக என்னுடைய படங்களில் நான் தொடர்ந்து நலிந்து போன தோல்பாவை குத்து கலையை பற்றி எடுத்ததாகட்டும், ஆணவ கொலையை மையப்படுத்தி ஒரு இரவில் நடந்த விழித்திரு ஆகட்டும், எப்படி ஒரு சமூக பொறுப்புள்ள கலைஞனாக நான் என்னோடய படங்கள் இருக்குதுன்னு விரும்பணும். அதே மாதிரி இன்றைய சர்வதேச அளவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு பார்வை வேற ஒன்றாக கட்டமைக்கப்பட்டு இருக்கும்போது எனக்கு அது கொஞ்சம் உறுத்தலாகவும் வழி தரக்கூடிய விஷயமாகவும் இருந்தது. ஒரு கலைஞனாக பிறகு நான் ஒரு இஸ்லாம் சமூகத்தில் பிறந்து வளர்ந்த, என்னோடய பேர் மீரா கதிரவன்னாலும் என்னுடைய ரியல் நேம் அபுல் ஹசன். நான் திருநெல்வேலி மாவட்டமாக இப்போ தென்காசி மாவட்டம்.
அங்கே இருக்கக்கூடிய இந்த கதை நிகழக்கூடிய கடையநல்லூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திரிகூடபுரம்ங்கிற ஊர் தான் என்னுடைய ஊர். நான் அங்கேருந்து கிளம்பி வந்து சினிமாவுக்குள்ளே வந்து தொடர்ந்து நான் என்னை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை நான் வந்து அவதானிக்கும் போது என் பேரே இங்கே சிக்கலாக இருக்குது. இந்த சமூகத்தில் நான் தனிமைப்படுத்தப்படுறதுக்கு வந்து என்னுடைய பேரே பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற இடத்துல நான் வந்து நிறைய இடங்களில் மறுக்கப்பட்டேன், தனிமைப்படுத்தப்பட்டேன், நிராகரிக்கப்பட்டேன். அப்படியான வழிகள் எனக்குள்ளார. இந்த தனிமைப்படுத்தப்பட்டேன், நிராகரிக்கப்பட்டேங்கிற விஷயங்கள்லாம் உங்களை கிராமத்தில் இருந்ததா சிட்டியில் இருந்ததா? இல்லை, நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கிராமத்தில் இல்லை வந்து. ஆனால் இன்றைக்கி வந்து கேட்குறேன். ஆமாம், அது இன்றைக்கி கிராமம் நகரம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் இருக்கிறதா நான் இன்றைக்கி உணர்றேன் வந்து. ஸோ அப்படி இருக்கும்போது நான் எப்படி தோல்பாவை கூத்து 100 வருஷம் தமிழ் சினிமாவில் தோல்பாவை கூத்தை பற்றி, இப்போ தோல்பாவை கூத்து தான் இன்றைக்கி திரையில் கதை சொல்லக்கூடிய ஃபிலிம் மாதிரியான தேட்டர் மாதிரியான ஒரு ஆர்ட் ஃபார்முக்கு அதுதான் முக்கியம், அடிப்படையே. ஏன்னா முதல்ல திரையில் கதை சொன்னவங்களே தோல்பாவை கூத்து கலைஞர்லாம். இன்றைக்கி நான் இன்றைக்கி வந்து ஒரு ஃபிலிம் மேக்கராக இருக்கேன்னா, திரையில் கதை சொல்லக்கூடிய டைரக்டராக இருக்கேன்னா எனக்கு முன்னோடி அவங்க தான். ஆனால் தோல்பாவை கூற்றை பற்றி எந்த படமும் அது வரைக்கும் தமிழில் வரவே இல்லை. வந்திருந்தாலும் பின்னாடி ஒரு பாடல் காட்சியில் வந்து ஒரு ஹீரோயின் டான்ஸ் பண்ணும்போது பின்னாடி ஒரு விஷுவல் பியூட்டிக்காக இருக்கும் ஒழிஞ்சு அந்த லைஃப்பை வந்து அது வரைக்கும் டீட்டெயில்டாக எந்த படமும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது முதல் படம் யாருமே பேசாத, யாரும் செய்யாத ஒரு கதைகளை களமாக மாற்றணுங்கிறது பர்சனலாக ஒரு கலைஞனாக எனக்கு வந்து எப்போவுமே அது விருப்பமுள்ள என்னோடய தேர்வு. பிறகு நான் சொன்ன மாதிரி நான் வந்து சமூகத்திலேருந்து வந்ததுனால இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் வந்து இன்றைக்கி இப்படி ஒரு படம் தேவை இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து நான் ஹபீபி படத்துக்கு. இல்லை, அது குறிப்பாக அந்த கொரோனா காலகட்டங்களில் ஒரு பரப்பப்பட்ட ஒரு செய்தி, அதற்கு பிறகு தான் அது ஒரு இன்ஸ்பயராக இருந்தது அவங்களுக்கு? இல்லை, எனக்கு அதுக்கு முன்னாடி இருந்து நம்ம கவனிக்கிறோம்ல. குறிப்பாக 90களுக்கு பிறகு வந்து இருக்கக்கூடிய சர்வதேச அரசியல் இருக்கு இல்லையா, வரக்கூடிய படங்களை பார்க்குறோம். படங்களில் இப்போ உங்களுக்கே தெரியும், இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் காட்டப்பட்ட முஸ்லீம்னாலே வந்து ஏன்னா அவர் வந்து ஒரு ஜிப்பா போட்டு நம்மளுக்கே கிம்மல்கேன்னு இந்த மொழிக்கும் இந்த நாட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து முஸ்லீமாக வந்து பிரதிநிதித்துவப்படுத்தப்படுவாங்க. அப்படியான காட்சிகள் வந்து 90களுக்கு பிறகு நம்ம நிறைய பார்க்குறோம். அன்றைக்கி ரொம்ப பீக்கில் இருந்த நடிகர்கள் அப்படியான படங்களை செய்கிறாங்க, ப்ரொடியூசர்ஸ் அப்படியான படங்களை செய்கிறாங்க. அப்போ நம்ம க்ரோத் ஆகி வரும்போது நம்ம பார்த்த வாழ்க்கை இது இல்லையே, இவங்க சொல்கிற கதை இல்லை, இது உண்மை இல்லையேன்னு எனக்கு கொடுத்துச்சு. அப்போ அசலான ஒரு வாழ்க்கையை, அசலான மனிதர்கள் யார் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு படமாக எடுக்கணும்னு நீண்ட நாளாக மனசுக்குள்ளே இருந்துக்கிட்ட ஒரு விஷயம். ஆமாம். அப்புறம் இது ஒரு கமர்ஷியலாக இவ்வளோ பெரிய வெற்றி அடையும்னு நினச்சிங்களா? இல்லை, எனக்கு அதில் நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை இருந்தது. ஏன்னா வந்து நான் இப்படி தான் படம் பண்ணுவேன் அப்படி ஒரு வாழ்வியலை சொல்கிறப்ப அது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும்ல. அது இல்லை, அவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து ஜனங்க, தமிழ் ஜனங்க நல்ல படைப்புகளை, அது வாழ்வியலை சொல்கிறதா இருந்தாலும் காதல் படமாக இருந்தாலும் சரி, புதுமையான ஒன்றை இல்லை வந்து இது வரைக்கும் பார்க்காத ஒரு அனுபவத்தை வரக்கூடிய படங்களை வந்து அவங்க கைவிட்டதாக எந்த படமும் இல்லை. சமீப காலமாக அதுக்கான வரவேற்பு இல்லை, எப்போவுமே நீங்கள் பராசக்தி காலகட்டத்திலிருந்தே இருக்க வந்தது. பட் என்னென்னா நம்ம அப்படி வரும்போதெல்லாம் அது விதிவிலக்குன்னு சொல்லி தப்பிச்சுட்டே இருப்போம்ட்டு. ஆனால் அதுதான் யதார்த்தமாக இருக்குது. ஸோ நான் வந்து ஆடியன்ஸை நம்புகிறேன். ஆடியன்ஸ் வந்து நல்ல படமாக இருந்தால் அது டெஃபினெட்லி. பட் நான் என்ன நினச்சேன்னா, எனக்கு ஒன்று சொல்லப்பட்டுகிட்டே இருந்தது இந்த படத்தில் வந்து, நீங்கள் வந்து உங்கள் ஆளுங்க படம் பார்க்க வருவாங்களா, உங்கள் ஆளுங்கிட்ட இல்லாத பணமாக எங்கே கேட்டு வர்றீங்க, அப்படி இல்லை. இப்போ நான் தோல்பாவை கூத்தை பற்றி படம் எடுக்கும்போது தோல்பாவை கூத்து கலைஞர்கள் படம் பார்ப்பாங்களான்னு கேள்வி கேட்டதுக்கு அவங்களுக்காக மட்டும் எடுக்கப்படல இல்லையா. ஒரு படம்ங்கிறது எல்லாருக்கும், இப்போ அவதார் படத்தை ஏலியன்ஸாக பார்த்துச்சு நம்ம ஒரு கேள்வி கேட்க முடியாதுல்ல. நம்ம ஒரு படம்ங்கிறது, ஒரு கதைங்கிறது, கதை கேட்குறவங்களுக்கு நம்ம ஒன்றை சொல்கிறோம். உறுதியாக நம்பினேன். என்ன நம்பினேன்னா, இந்த நிலம் வந்து அப்படிப்பட்ட நிலம். இப்போ இந்த இந்தியாவில் நம்மளுடைய தமிழ்நாடுங்கிறது வந்து சாதி மதம் கடந்து இங்கே ஒரு இணக்கமான ஒரு உறவு இருக்குது. வெற்றியை தான் காட்டுது. இன்றைக்கி அந்த படத்தை தூக்கி கொண்டாடக்கூடியவர்கள் எல்லாருமே இஸ்லாம் சமூகத்தை சாராதவர்கள் தான். ஆமாம் ஆமாம், அவர்கள் தான் இந்த படத்தை பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி. நீங்கள் சொன்னது வந்து அது நடிகர்களுடைய தேர்வு. இதுக்கு ஒரு படம் பண்ணுறோம், அதுவே ரிஸ்க்கு. அதை விட ரிஸ்க்கு ஒரு புதிய முகங்களை வச்சு பண்ணுறது. அதை எப்படி நீங்கள் இப்போ தேர்வு பண்ணீங்க? புதிய முகங்கள் தான் வேணும்னு நினச்சிங்களா, இல்லை வேறு யாராவது ஒரு எக்ஸ்டாப்ளிஷ்டான ஒரு ஆக்டர்ஸ் யாராவது யூஸ் பண்ணலான்னு நினச்சிங்களா? அதில் இல்லை, எனக்கு இந்த படம் நான் வந்து நிறைய இன்டர்வியூவில் சொல்லிகிட்டே இருக்கிறேன் வந்து, எனக்கு இந்த படமாக ஒரு சினிமாவை தாண்டி வந்து ஒரு வாழ்க்கையை காட்டணும்னு விரும்பினேன் வந்து. மக்களை வந்து என்னோடய ஊருக்கு கூப்பிட்டு போய் என்னோடய உறவுகளை காட்டணும், சொந்தங்களை காட்டணும், என்னோடய தெருவை காட்டணும், அங்கே இருக்க பள்ளிவாசலை காட்டணும், அங்கே இருக்க மதராசாவை காட்டணும். இப்படின்னு எனக்குள்ளார வந்து ஒரு அசலான ஒரு வாழ்க்கையை காட்டும்போது ஆல்ரெடி இருக்கிற இமேஜ் இருக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷ்டு இமேஜ் இருக்கக்கூடிய நடிகர்களை காட்டிலும் புதுமுகங்களை போடும்போது கேரக்டராக பார்ப்பாங்க. அப்புறம் இவர் ஹீரோ இவரை செலக்ட் பண்ணது எப்படி? ஆமாம், ஈசா வந்து அவர் என்னுடைய நண்பர் அஸ்லம் ஒருத்தர் மூலமாக அவர் வந்து, நான் வேறு ஒரு நடிகரை செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன்.
அப்போ அவர் வந்து திடீர்னு ஒரு நாள் ஷூட்டிங் முன்னாடி ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி அவரை கூட்டு வந்தார். எனக்கு இந்த 2 கதைக்கும் பொருத்தமான 2 தோற்றத்துக்கும் பொருத்தமான ஒருத்தராக இருப்பாருங்கிறதுனால அவரை தேர்வு செஞ்சோம். அப்புறம் டைரக்டர் கஸ்தூராஜா சார், அவரை பற்றி அவருக்கு நிறைய இஸ்லாமியர்களுடைய தொடர்பு இருக்குது. அது வந்து பல இடங்களில் நீங்களும் சொல்ல அவரும் பதிவு பண்ணல. அவருடைய கல்லூரி காலத்துலேருந்து தொடங்கலாம். இல்லை, அவர் சார் அதை நிறைய பதிவு பண்ணிகிட்ருக்காரு. ஆமாம், 1955 உருவாக்கப்பட்ட ஒரு கல்லூரி, ஹாஜி கர்த்தராவத்தர் கல்லூரின்னு. அந்த கல்லூரிலாம் சார் படித்தார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் எல்லாம் அவங்களாம் அந்த கல்லூரியில் படித்தார். அந்த கல்லூரி உருவானதே ஒரு பெரிய கதை. அதாவது சுதந்திரம் அடைஞ்சு காமராஜர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, கருத்தராவத்தருங்கிற ஒரு சுதந்திர போராட்ட தியாகி ஒரு கல்லூரி ஆரம்பிக்க நினைக்கிறார். இங்கே ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டமாக இருக்குது. அந்த பகுதியில் ஒரு கல்லூரி ஆரம்பின்னு கேட்குறப்ப அந்த பெர்மிஷன் கேட்குறாரு காமராஜர்கிட்ட போய். அவர் காமராஜர் சொல்கிறார், நீங்கள் மதுரையில் ஆரம்பிக்கலாமே, இந்த மாதிரியான கிராமங்களில் ஆரம்பிக்கிறீங்கன்னு. அவர் சொல்கிறார், என்னுடைய இந்த பகுதியில் உள்ள மாணவர்கள் கல்லூரி படிக்கணும்னா மதுரைக்கு தான் போகணும், 150 கிலோமீட்டர் போகணும். பல பேர் வந்து ஹையர் எஜுகேஷனே போகிறதில்ல, ட்ராப் அவுட் பண்ணிடுறாங்க. அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கல்லூரி. அப்போ அந்த படத்தில் இவரை பார்க்குறப்ப நிறையா நடிக்காத மாதிரியே இருந்தார். யதார்த்தமாக பல காட்சிகள் இப்போ பார்க்க முடிஞ்சுது. அப்போ அவருடைய அந்த தொடர்பு அங்கேருந்தே உருவாகி வருது. ரெண்டாவது, தனுஷ் சாரை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் நிறையா. இன்றைக்கி அவர் பிரமாதம் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காரு. இவ்வளோ பிரமாதம் பண்ணுறாருன்னா இவர் தான் காரணம்னு நினைக்கிறேன். இங்கேருந்து தான் அங்கே போயிருக்கு. இவருடைய அந்த அசுரன்லாம் பார்த்து நம்ம மிரண்டு போயிருக்கிறோம். ஆனால் எங்கே இப்படி திடீர்னு வந்தார் ஒரு நடிகர், இவ்வளோ பிரமாதம் நடிக்கிறாருன்னு பார்த்ததுக்கு இங்கேருந்து தான் அந்த விதை ஆரம்பமாக இருக்குது. எப்படி சார் இருக்குது இந்த படத்தில் பண்ண உங்களுக்கு ஃபீல்? நல்ல ஃபீல் தான். இது வந்து ஒரு கனமான ஒரு கதாபாத்திரம். அது இது நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு கொஞ்சம் தயக்கம் இருந்தது அந்த ஸ்கிரிப்ட் வாசிக்கும்போது. அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்குள்ள அந்த இஸ்லாமிய தொடர்பு இருந்ததுனால அந்த கல்லூரியில் எனக்கு நிறைய முஸ்லீம் நண்பர்கள், அங்கே அந்த கல்லூரியில் வந்து ஆசிரியர்கள் பெரும்பாலும் இஸ்லாமியர்களாக தான் இருப்பாங்க. மாணவர்கள் மிக்ஸ் ஆகியிருப்போம், பட் ஆசிரியர்கள் பெரும்பாலும் இஸ்லாமியர்கள். அந்த கலாச்சாரத்திலேருந்து நாங்கள் தப்பிக்க முடியாது, நேசிக்கப்பட்டோம். தப்பிக்க முடியாதுன்னு அவங்க எங்களை மிரட்டலை, அதை நேசிக்கப்பட்டோம். நாங்கள் எல்லாம் ஒரு நண்பர்களாகவோ சகோதரர்களாகவோ இப்படி இருந்தது. அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் என்னுடைய இஸ்லாமிய கடவுள் ராஜ்கிரண் அவர்கள் தான் எனக்கு சினிமாவில் லைஃப் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போவும் நிறைய எனக்கு என்னுடைய ஆடிட்டர் முஸ்லீம் தான், என்னுடைய அட்வொகேட் முஸ்லீம் தான், அந்த இவர் ஒரு முஸ்லீம் தான். கொண்டு வந்து திருப்பி என்னை அந்த முஸ்லீமுக்குள்ளேயே கொண்டு வந்து துணிச்சிருக்காங்க. அது வந்து நல்ல ஒரு அனுபவம், ஒரு புதுசாக ஒரு பாடம் படித்த மாதிரி. மறுபடியும் ஹாஜி கர்த்தராவத்தர் ஹவுதியா காலேஜில் போய் படித்த மாதிரி தான் அது. இல்லை, உங்கள் வீட்டில் ஒரு பெரிய நடிகர் இருக்கார், உங்களை பார்த்து என்ன சொன்னார் அவர்? நான் இன்னும் சொல்லலை, இன்னும் படம் பார்க்கலையா அவர்? பார்த்தாலும் சொல்ல மாட்டார். எங்களுக்குள்ள எங்கள் குடும்பத்தில் அந்த ஒரு இது கிடையாது. நான் என்ன பண்ணுறேனோ அது எனக்கு. அவங்க இந்த படம் பெரிய பிரபலியமாக பேசப்பட்டு இருக்கு, அவருக்கு காதுக்கு போயிருக்கு. படம் பார்த்து அவரையும் ரொம்ப பிரபலியமாக பேசுகிறாங்கல்ல. இல்லை, அவர் நான் கேட்கறது இல்லை. தொழில் வேற, குடும்பம் வேற. ஓகே, குடும்பம்னு வந்தாக்க என்ன சாப்பிட்ற, என்ன வேணும், என்ன உனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணும், அதுதான். சினிமாவை பற்றி நீ என்ன படத்துக்கு போகிறேன், நான் என்ன படத்துக்கு போகிறேன், நான் எங்கே போனாலும் எங்கே போகிறேன், என்ன அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. ஷூட்டிங் போகிறாரா, அவ்வளோதான். அந்த ஆச்சரியத்தோடு படிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ரெண்டும் ஒன்றா ட்ராவல் ஆகாது. இல்லை, அவங்க வீட்டில் டைரக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர் பார்த்தாரா? இன்னும் பார்க்கல. அவரும் பார்க்கல. ஓகே, ஹீரோ முதலில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நிறைய நல்லா பண்ணியிருக்கீங்க, 2 வெரைட்டியாக பண்ணியிருக்கீங்க. பட் உங்களை நேரில் பார்க்குறதுக்கும் திரையில் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசமாக இருக்குது. அந்த ஸ்கூல் போர்ஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வெளிநாடு போயிட்டு வந்த போர்ஷனாக இருக்கும், நிறையா ரெஃபரன்ஷேஷன் காட்டியிருந்தீங்க, நல்லா இருந்தது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச காட்சி ஒன்று வந்து அந்த அந்த பெண்ணை பார்த்துட்டு வந்து அந்த அடி வாங்குகிற ஒரு காட்சி இருக்கும், அதான் இன்ட்ரோல் பிளாக்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஒரு பயம், ஒரு தடுமாற்றம், ஒரு அவமானம் எல்லாம் சேர்ந்து காட்டக்கூடிய ஒரு ஃபீல் பண்ணணும், ஒரு எக்ஸ்பிரஷன் காட்டணும். அது ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டு இருந்தீங்க. அதை இந்த படம் வந்ததுக்கு பிறகு நிறையா உங்களை பற்றின டாக்லாம் வந்திருக்கு. வேறு ஏதாவது உங்களுக்கு வேறு வாய்ப்புகள் வந்திருக்கா புதிய படங்களுக்கு? வருது சார், நிறைய வருது சார். அதாவது சொல்லாமே. இல்லை சார், கன்ஃபார்ம் ஆகிட்டு சொல்கிறேன். பெரிய கம்பெனிகள் வருதா உங்களுக்கு? அந்த செகண்ட் போர்ஷனில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, ஒரு துணிச்சலான ஒரு பெண்ணாக பண்ணியிருப்பீங்க. அந்த கேரக்டர் உங்களுக்கு எப்படி உள்வாங்கினீங்க? ஃபஸ்ட்டு ஒரு இஸ்லாமிய கலாச்சாரத்துக்குள்ளே போய் நடிக்கணும், அப்போ டேரக்டரோட இதுதான் நீங்கள் ஏதாவது நீங்கள் ஹோம்ஒர்க் அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார் அந்த கேரக்டர் சொன்னப்போ முஸ்லீம் கேர்ள்னு நான் யோசிச்சு பண்ணலை. கேரக்டர் இப்படி அந்த உமன் போல்டாக இருக்கும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும், நல்லா செல்ஃப் ரெஸ்பெக்டோட பேசுகிற மாதிரி ஒரு பொண்ணு,
ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அதுக்கப்புறம் இந்த புர்கா ஆர் பர்தா அந்த கல்ச்சரெல்லாம் காஸ்டியூம் டிசைனர் ஆல் ஆஃப் தெம் மேட் மீ லைக் தட். ஸோ அப்போ தான் ஒரு விஷுவலில் அந்த ஒரு இமேஜில் நான் வந்தேன். பட் கேரக்டர் சார் சொன்ன ஒரு போல்டான ஒரு லேடி ஹூ ஸ்பீக்ஸ் ஃபார் ஹர் செல்ஃப். ஸோ இப்போ இந்த படம் வந்ததுக்கு பிறகு உங்களுக்கான ஒரு ஒரு இது எப்படி இருக்குது உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா வருது. நிறைய நாட் ஓன்லி மெயில் பட் ஃபீமேல் மெசேஜஸும் இன்பாக்ஸில் நிறைய வருது. ஸோ அது பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு டைரக்டர் சார் அண்ட் ஹோல் டீம், என்டையர் டீம். அவர் சாகுல் சார் ஒரு நீண்ட நாட்கள் நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த படம் திடீர்னு ஒரு நடிகர் அவதாரம், உங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்குது. உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான படத்தில் கதாநாயகனாக வாய்ப்பை ஒரு மிகப்பெரிய இயக்குனர் கொடுத்து வேணாம்னு தட்டி கழித்து 2 படங்கள் அதை பற்றி சொல்லுங்களேன். ஒன்று கருத்தம்மாவில் நீங்கள் தான் ஹீரோ. அது ராஜா சாருடைய கேரக்டர். ஓகே. முதல்ல எனக்கு வந்தது, அதுக்கப்புறம் ராஜா சார் பண்ணார். ஆசையில் அஜித் பண்ண கேரக்டர் முதல்ல எனக்கு. ஓகே. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னால் இந்த 2க்கும் முன்னால் இன்னொரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. பழைய 2வது ஃப்ளாஷ்பேக். ஆமாம், வீட்டுக்கு தெரியாமல் ஒரு படம் நடிச்சிட்டேன். ஓகே. அது நான் எம்ஏ பண்ணும்போது யூனிவர்சிட்டியில், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எம்ஏ பண்ணி பெரியம்மான்னு பானுமதி அம்மா எடுத்தாங்க. அவங்க ப்ரொடக்ஷனு டைரக்ஷனும் அவங்க தான் கோ டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணாங்க. 2 ஹீரோஸ். அதில் ஒன் அமங் த 2 ஹீரோஸ் நான், செகண்ட் ஹீரோ. அது ஒரு கதை. பானுமதி அம்மாவுடைய பேரன் வந்து எனக்கு ஃப்ரெண்டு மது. அவன் வந்து என்னுடைய அனுமதி இல்லாமல் ஃபோட்டோவை கொடுத்து 1 வருஷம் 1.5 வருஷம் வீட்டுக்கு தெரியாமல் நடிச்சிட்டேன். ஒன்லி கிட்டு நான். உங்களுக்கு தெரியும் ஒரு முஸ்லீம் ஃபேமிலியில் எப்படின்னு. ரொம்ப அதுவும் எங்கள் அம்மா வந்து ரொம்ப பொசசிவ். நோ பிரதர்ஸ் நோ சிஸ்டர்ஸ். அதனால் ரொம்ப பார்த்து வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி சொல்லாமல் நடிச்சிட்டேங்கிறதே அவங்களால தாங்க முடியல. அதுக்கப்புறம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இது பண்ணிட்டேன். கருத்தம்மா, ஆசை 2மே. அப்போ நான் விளம்பர படங்களில் நிறையா நடிச்சிட்டு இருந்தேன். டிவிஎஸ் பண்ணீங்க இல்லையோ? பஜாஜ் எம்ஐடி, அப்புறம் ஹார்பிக் டாய்லெட் கிளீனர், ஜான்சன்ஸ் தோத்தி, ஒரு 100 ஆட்ஸுக்கு மேலே பண்ணியிருக்கேன் மாடலாக. அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த வாய்ப்புகள் வந்தது. அங்கேயே நண்பர்கள் இருந்தாங்க. சினிமா தொடர்பு, சினிமா வட்டாரத்தில், சினிமா உலகத்தில் தொடர்பு இருந்ததுனால நண்பர்கள் என்னுடைய அனுமதியோடையோ அனுமதி இல்லாமலே கொண்டு போய் ஃபோட்டோ கொடுத்துருவாங்க. பாரதிராஜா சார் கூப்பிட்டு பார்த்து எல்லாம் ஓகே பண்ணிட்டாரு. அந்த படம் மாதிரியே சொல்லாமல் போயிடணும்னு நினச்சேன். ஆனால் அசிஸ்டன்ட் டைரக்டர் வீரசிங்க சொன்னார், அம்மா அப்பா ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனால் நல்லது அப்படின்னாரு. நான் சொன்னேன் வேண்டான்னு, கேட்கல. அம்மா பெர்மிஷன் வாங்க போனார். அழுது கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க, இல்லை அனுப்ப மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஆசை வாய்ப்பு வந்தது. அது வந்தப்போ நான் சொல்லிட்டேன், அம்மா க்ரீன் சிக்னல் கொடுத்தா நான் வர்றேன், இல்லைன்னா விட்டுருங்கன்ட்டேன். ஆனால் கிட்டத்தட்ட 33 வருஷம்னு நினைக்கிறேன். இப்போ க்ரீன் சிக்னல் கொடுத்தது காரணம் என்னன்னா, எங்கள் மண் கடைநல்லூரை சேர்ந்தவன் நான். அவர்கள் எல்லோரும் வந்து நண்பர்கள். இப்போ அம்மா பெர்மிஷன் கொடுத்தாங்களா? தந்துட்டாங்களே, எப்படி தந்தாங்கன்னு தெரியலையே. இந்த பெர்மிஷன் அப்பயே கொடுத்துருந்தாங்கன்னா ஹீரோவா நிகரோன்னு வந்திருப்பாரு. இப்போ எனக்கே ஆச்சரியம் இல்லை. இப்போ கொடுத்தது காரணம் அந்த மண் சார்ந்த கதைனாலே. அதுதான். அதோட இல்லாமல் இவங்க 2 பேர், இவரும் இயக்குனரும் நிர்வாக தயாரிப்பாளரும், அண்ணா நீங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும், நம்ம ஊரை பற்றி அதே விஷயத்தை அப்படியே கொண்டு போய் கன்வே பண்ணேன். இப்படி யோசிச்சாங்க ஒரு 2 நிமிஷம், சரிப்பா பண்ணுப்பான்ட்டாங்க. எப்படி, எனக்கே ஆச்சரியம். இல்லை இப்போ அடுத்து தொடர்ந்து இப்போ வாய்ப்புகள் வருதா? வந்தால் நடிப்பீங்களா? வாய்ப்புகள் வந்தால் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். நடிப்பேன், இறைவன் நாடினால் நடிப்பேன். லவ் ஸ்டோரி ஆக்ஷனில் வேண்டாமா? ஒன்லி லவ் ஸ்டோரியா? தேங்க்யூ. கண்டிப்பாக நடிப்பேன். நல்ல கேரக்டராக இருந்தால் பண்ணுவோம். ஹபீபி திரைப்படம் வந்து இஸ்லாமிய பெண்கள் குறித்து, அவங்களுடைய வாழ்வியல் குறித்து, வெளிநாட்டுக்கு போகிற ஆண்கள் குறித்து, குறிப்பாக வந்து 80-90களினுடைய அந்த கப்பலுக்கு போன மச்சான் மாதிரியான அந்த ஃபீல் பற்றிய அந்த உறவு சிக்கல்களை பேசுகிறது. ஆனால் இஸ்லாமிய சமூகத்திற்கான வேறு சமூக சிக்கல்கள்லாம் இருக்குது. அது மாதிரியான பொலிட்டிக்கலாக வந்து இந்த படம் வந்து முதல் கட்டம்ங்கிறதுனால அதை நோக்கி நீங்கள் நகரலை. ஏன்னா நீங்கள் அடிப்படையில் வந்து விழித்திரு மாதிரியான பொலிட்டிக்கல் ஃபில்மும் நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஏன் அதை அரசியல் ரீதியான ஒரு படமாக அல்லது வேறு ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு ஏரியாவுக்குள்ளே போகாதுக்கு என்ன காரணம்?
ஆக்சுவலாக ஹபீபியே பொலிட்டிக்கல் படம் தான். இன்றைக்கி காலகட்டத்தில் இந்திய சூழலில் இஸ்லாமியர்கள் வந்து இயல்பான வாழ்க்கையோட உன்ன மாதிரி என்ன மாதிரி அவனை மாதிரி இவனை மாதிரி அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்கிறதே பொலிட்டிக்கல் தான். ஹபீபியே பொலிட்டிக்கல் தான். இன்றைக்கி வரக்கூடிய போய் வெறுப்பு பிரச்சாரங்களுக்கு நடுவில் அப்புறம் வந்து நமக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னா நான் சினிமாவை பார்க்குறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சினிமா கம்ப்ளீட்டாக விஷுவல் மீடியம்னு நினைப்பேன். நான் ஆடியன்ஸை உணர வைக்கிறது தான் என்னுடைய ஃபிலிம் லாங்குவேஜோடைய நோக்கமாக இருக்குன்னு நினைப்பேன். வெளிப்படையாக முழங்குறதோ இல்லை வெளிப்படையான முழக்கங்களை மட்டுமே அரசியல் கிடையாது. இப்போ இந்த படத்தில் இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள்னு சொல்லும்போது இஸ்லாமியர்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்கிறதே ஒரு அரசியல். இஸ்லாமிய பெண்கள் அடிமையாக இருப்பாங்க, இஸ்லாமிய பெண்கள் அடிமையின் குறியீடாக இருப்பாங்க, இஸ்லாமிய பெண்களுக்கு சுயம் இல்லை, இஸ்லாமிய பெண்களுக்கு தன்னிச்சையான முடிவெடுக்க அதிகாரம் இல்லைன்னு சொல்லும்போது இஸ்லாமிய பெண்ணுக்கு அதிகாரம் எடுக்கக்கூடிய தன்னிச்சையாக சுயமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்கிறதே அரசியல் தான். இஸ்லாமிய பெண்கள் தங்களுடைய கணவன்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பது சுகபோகமான ஒரு லக்ஸரி லைஃபுக்காகத்தான். அது இஸ்லாமிய பெண்களுக்கு மட்டுமே இல்லை. வீட்டு வேலை செஞ்ச இப்போ நான் கூட போன இன்டர்வியூவில் கூட சொன்னேன், காலையில் எந்திரிச்சு ஒரு பெண் தன்னோட வீட்டு வேலைகளை பார்த்து பிள்ளைகளை பார்த்து பள்ளிக்கூடம் அனுப்பிச்சு சமைச்சு மாமா மாமியாரை பார்த்து வீடை தொடச்சி பெருக்கி, நீங்கள் இந்த வீட்டுக்கு பெண்களுக்கு சம்பளம் கொடுத்தா எவ்வளோ கொடுப்பீங்க? இல்லை ஆனால் ஒரு ஆண் வேலைக்கு போயிட்டு ஒரு ஆணோட வீட்டில் ஒரு பெண் சும்மா இருந்தால் என்ன சொல்லுவோம்? புருஷன் என்ன கஷ்டப்படுறான் பாரு, ஓடா தேய்றான், அந்த பொண்ணு சந்தோஷமான வாழ்க்கையில் இருப்போம், சும்மா தான். இப்படியான ஒரு பார்வை எல்லா பெண்களுக்குமே இருக்குது. இஸ்லாமிய பெண்களுக்கு, வெளிநாட்டுக்கு அனுப்ப போகிற பெண்களுக்கு மட்டுமே இல்லை. அப்படியா இருக்கும்போது ஒரு பொது புத்தி இருக்குது. என்னென்னா, இஸ்லாமிய பெண்கள் தங்களுடைய கணவன்மாரங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு அவங்க நகை போடுறதுக்கும் அவங்க தங்களை மேனாமினிக்கைகளாக அலங்கரித்து வாழ்கிறதுக்குன்னு ஒரு ஆண் மனநிலையிலேருந்து பரப்பக்கூடிய ஒரு பொய் பரப்புரை இருக்குது. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய கேரக்டரில் சாலிகா தன்னோட நகையை கொடுத்து இதுதான் என் சந்தோஷம்னு நினச்சிட்டலன்னு சொல்கிறாங்கல்ல, அது ஒரு அரசியல். விவசாயத்துக்கும் இஸ்லாமியர்களுக்கு என்ன சம்மந்தம்னு வடநாட்டை சார்ந்த ஒரு இஸ்லாமிய இவர்கள் மீது வடநாட்டை சேர்ந்த ஒரு அமைச்சர் ட்விட்டர் போடும்போது விவசாயம் வாங்கி அவன் மௌலூது ஓதி தோப்பும் துறவமாக வாழ்ந்தாங்கிறது ஒரு அரசியல். இஸ்லாமியர்களுக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம்னு தொடர்ச்சியான கேள்வி கேட்கப்படும் போது காகித மில்லத் புகைப்படத்தை தமிழ் சினிமாவில் முதல் தடவையாக காட்டுறது ஒரு அரசியல். காகித மில்லத்துடைய படத்துக்கு கீழே எல்லா வளமும் பெற்ற மொழி எங்கள் தமிழ் மொழின்னு போடுறது ஒரு அரசியல். ஒரு பெண் தனக்காக ஏன் பேசலை அப்படின்னு கேட்குற இடத்துல என்ன, எதிரிகளின் வார்த்தைகளை விட நண்பர்களின் மௌனத்தையே நாங்கள் இறுதியில் கணக்கில் எடுப்போம் அப்படின்னு மார்ட்டின் லூதர் கிங்கோடைய வரிகளை போட்டு பொது சமூகத்துக்கான கேள்வியாக கேட்குறது ஒரு அரசியல். ஆக்சுவலாக ஹபீபிக்குள்ளார முழங்காத அரசியல் நீங்கள் லேயராக பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் இருக்கு. அந்த ஊர் மாறினது, அந்த ஊருக்குள்ளார உணவு மாறினது. 90களோட இறுதி வரைக்கும் சேலையையும் துப்பட்டியும் புடவையாக அணிந்து கொண்டிருந்த தமிழ் இஸ்லாமிய பெண்கள் 2000ங்களுக்கு பிறகு கருப்பு உடைகளுக்கு மாறுவதுங்கிற ஒரு ஷார்ட் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பழக்கப்பட்டிருக்கோன்னா, எப்படி வந்துச்சு தெரியுமா அந்த புர்கா உள்ள அப்படின்னு நான் பேசணும்னு நம்ம விரும்புகிறோம். அப்படி பேசினா தான் அரசியல் நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. ஹபீபி என்பது 100% அரசியல் படம். அது நீங்கள் எப்படி உள்வாங்குறீங்கிறத பொறுத்து இருக்கு. சரியா? ஹபீபி ஒரு அழகான, அன்பான, ஆத்மபூர்வமான குடும்ப படம். இதுக்கு நீங்கள்லாம் அரசியல் ஒரு வார்த்தை சொல்கிறது எனக்கு எப்படின்னு விளங்கலை. அரசியலுங்கிறது அரசாங்கத்தை ஆள்றது, கட்சி வாங்கிறது, ஓட்டுக்கு காசு கொடுக்கறது, இப்படின்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன். நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க சார். இது ஹபீபி அப்படிங்கிறது ஒரு தகப்பன். அவன் தன் பிள்ளைகளை எப்படி வளர்க்குறான், எப்படி தறி நெய்கிறான், அதை கொண்டு எப்படி கொடுக்குறான், அதை எப்படி தன் பிள்ளைகளுக்கு வேண்டியதை வாங்கி கொடுக்குறான், எப்படி படிக்க வைக்கிறான், அந்த பிள்ளைங்க எப்படி வளர்கிறாங்க, அவங்க எப்படி வெளிநாட்டுக்கு போகிறாங்க வர்றாங்க,
ஒரு குடும்பத்தில் ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு குடும்பத்தில் நடக்கிற நிகழ்வுகளின் தொகுப்பு. இல்லை, சார் சொன்ன மாதிரி ஒரு ஒரு பாரம்பரியமாக இப்போ நீங்கள் நெசவுத்தறின்னு எடுத்துருங்களேன், அந்த இடத்துல விவசாயத்தை வைங்க, விவசாயத்தை எடுத்துருங்க, அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஊரில் பாரம்பரியமாக வேலை செய்த வைங்க. இயந்திரமயமாக்கல், குளோபலைசேஷனுக்கு பிறகு தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல், இயந்திரங்கள் வரும்போது 100 பேர் வேலை பார்த்தவங்க ஒரு மிஷின் வந்து வெளியேற்றிடுது. 4 போகம் 5 போகம் 6 போகம்னு பார்த்து வேலை பார்த்துட்டு இருந்தவன் நகரங்களில் செக்யூரிட்டியாகவும் நகரங்களில் ஆஃபீஸில் பியூனாகவும் வேலை பார்க்குற இடத்துக்கு வந்து வெளியேற்றப்படுறான் இல்லையா? இப்போ நீங்கள் யுத்த காலத்தை எடுத்துக்கோங்களேன், இலங்கை மாதிரி பாலஸ்தீன் மாதிரி அங்கேருந்து வெளியேறி மைக்ரேஷன் ஆகி போகிறவனோட வழி என்ன இருக்கும்? அந்த வழிக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலானது தான் தன்னுடைய சொந்த நிலத்திலிருந்து பிழைப்பிற்காக வெளியேற போகிறவனுடைய வழியுமே. இப்போ சார் சொன்ன மாதிரி நெசவுத்தறியில் இருக்கக்கூடிய ஒருத்தன் மிஷின் வந்த பிறகு அவன் வந்து வெளியேறி போகிறான். ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் வெளியேறி போகிறதுனால அது உறவுகளுக்குள்ளார என்ன மாதிரியான உளவியலை உருவாக்குறதுங்கிறதே ஒரு அரசியல் தான். இப்போ இந்த படத்துக்கு பல டோர் இருக்குது. இப்போ ஃபெமினிசம் வழியாக அந்த படம் பார்த்தீங்கன்னா, அந்த டோர் வழியாக பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபெமினிசம் படமாக இருக்கும். பெரியாரிசம் வழியாக நீங்கள் டோர் வழியாக பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரியாரிசம் படமாக இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி இயந்திரமயமாக்கல், மிஷின் வந்த பிறகு எளிய மனிதர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறி போனாங்க. ஒரு இடம்பெயர்வு, குறிப்பாக மைக்ரேஷன், ஒரு நிலத்திலிருந்து இன்னொரு நிலத்துக்கு பிடுங்கி எறியப்படக்கூடிய மனிதர்கள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு கம்யூனிசம் படமாக இருக்கும். ஸோ அதனால் என்னுடைய படங்கள் உணர்தலின் வழியாக அரசியலை கொண்டு போய் சேர்க்கணும்னு விரும்புகிறேன், முழக்கங்களின் வழியாக கிடையாது. முழக்கங்களை தாண்டி உணர்தல் என்பது மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு விஷயமாக நான் கருதுனதுனால ஹபிபி பெஸ்ட்டு பொலிட்டிக்கலான படம் தான். அப்புறம் எல்லாத்தையும் தாண்டி வந்து என்னென்னா, இப்போ நான் வந்து விழித்திரு படம் பண்ணும்போது நான் முத்துக்குமார், அதாவது ஒரு பேட்டியில் கூட சொன்னேன், சாஸ்திரி பவனில் முத்துக்குமார் வந்து தன்னோட உடலை எரித்து ஈழத்துக்காக இறந்து போகும்போது அங்கே குழுமிய இயக்குநர்கள் அத்தனை பேரும் வந்து முத்துக்குமார்னா இனிமேல் அவங்களுடைய படங்களுக்கு கதாநாயகங்கிற பேர் வைப்பேன்னு உறுதிமொழி எடுத்தாங்க. ஆனால் விழித்திருல ஹீரோவோட பேர் முத்துக்குமார். ஆனால் அதுக்கு முதல்ல அந்த கதையை எழுதப்படும் போது அந்த கேரக்டருக்கு நான் வச்ச பேர் அப்துல் ரவுஃப். சிறையில் வரக்கூடிய அப்துல் ரவுஃப், நான் விழித்திரையிலேயே அப்துல் ரவுஃப் வந்து அதிகாரத்தால் இரவு முழுக்க துரத்தப்படுறான்னு இருக்கும். ஆனால் சிறை டைரக்டர் அப்துல் ரவுஃப்னு வைக்கிறதுக்கும் மீராக்கு எதிரான அப்துல் ரவுஃப்னு வைக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இருக்குது. அதுதான் இந்த சமூகம் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம்னு ஒன்று இருக்குது. அப்போ எனக்கு அளிக்கப்பட்ட இடத்துக்குள்ளார நான் ஒன்றை எப்படி சொல்லணுங்கிற சில நெருக்கடிகள் இருக்குது. அந்த நெருக்கடிக்குள்ளே இருந்து தான் நான் வந்து ஒரு படத்தை பண்ண முடியும். அந்த நெருக்கடியின் வழியாகத்தான் நம்ம அந்த படத்தை நம்ம ஸ்கேல் பண்ண முடியும். அப்புறம் எல்லாத்தையும் தாண்டி என்னென்னா, எல்லா படங்களும் அது எந்த படமாக இருந்தாலும், குடும்ப படமாக இருந்தாலும் சரி, குடும்பம் இல்லாத படமாக இருந்தாலும் சரி, எதுவானாலும் அரசியல் அதுக்குள்ளார இருக்க தான் செய்யுது. அது யாருக்கான ஃபேவரில் இருக்குங்கிறது மட்டும்தான் வித்தியாசமாக நான் பார்க்குறேன்.